ॐ गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सेदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சமும் பரிபூர்ண ஆரோக்கியமும் பூரண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 16வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச த்வௌ பூத சர்கௌ லோகேஸ்மின் தைவ ஆசுர ஏவச தைவோ விஸ்தரஷः ப்ரோக்தः ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணு. இந்த 16வது அத்தியாயத்தில் தெய்வ மற்றும் அசுர சம்பத் என்கின்ற 2 விதமான ஒரு பெரிய வாழ்க்கையினுடைய அடிப்படையான உண்மைகள் கூறப்படுகின்றன. 13லிருந்து 15 வரைக்கும் ஐக்கிய பாவம், ஜீவ பிரம்ம ஐக்கிய பாவம், ஜீவ ஜெகத், ஜெகத் ஈஸ்வர ஐக்கிய பாவம், இவைகளெல்லாம் கூறப்பட்டன. அது ஒரு ஹைலி அது சாஸ்திரத்தினுடைய உன்னதமான கருத்துக்கள், உயர்ந்த தத்துவங்கள். அதோடு சேர்ந்து வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை உண்மைகள். வாழ்க்கையில் எப்படி நம்ம நடந்துட்டோம்னாக்கா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். ஞானமே இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணினால்தான் சித்திக்கும். ஒருத்தர் ஞானத்தில் சித்தி பெற்று விட்டார் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருந்திருக்கணும். தெய்வ அசுர இயல்புகள். அசுர இயல்புகள் 2 வகைப்படுகின்றன. வெறுப்பை பிரதானமாக கொண்டது, அதாவது கோபமாகவே இருப்பது, விருப்பத்தை பிரதானமாக கொண்டுவது. அதை தான் நம்ம ராட்சசர்கள் அசுரர்கள்னு பிரித்தோம். இவர்கள் 2 பேருமே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது வெறுப்புனாலையும் அதே மாதிரி செய்கிறது, விருப்புனாலையும் அதே மாதிரி செய்கிறது. வெறுப்பு வந்தாலும் ஒரு அதீதமாக ஒரு கண்ட்ரோல்டு இல்லாமல் அன்கண்ட்ரோல்டாக செய்கிறது. ஒரு விஷயத்தை விரும்பினாலும் அன்கண்ட்ரோல்டாக ஈடுபடுவது அதில். அதனால தான் 2 பேரையும் ஒரே ஒரு கேட்டகரி அசுர சம்பத் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துவிட்டார். தெய்வீக சம்பத் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவாருக்கமிவ பந்தனாத் அப்படிங்கிற மாதிரி இந்த திரம்பகம் யஜாமகேன்னு சொல்லி மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒன்று இருக்கிறது இல்லையா? ஓம் திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவாருக்கமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மிருத்யோஹோ முக்ஷீய மாமிருதாத். மிருத்யோஹோ முக்ஷீய, என்னை மரணத்திலிருந்து என்னை விடுவிப்பீராக. எப்படி அப்படின்னா, நம்ம போய் கட் பண்ணுறோம் இல்லையா, இந்த தேயிலையை கட் பண்ணுறோம் இல்லையா, டக் டக் டக்குன்னு, அப்படி இல்லை. வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளரி பழம் அதுதான் ஒரு வாருக்கம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது. பழுத்த பிறகு அதுவே தனியாக பிரிந்து பக்குவப்பட்டு தனியாக பிரிந்து நிற்குமா. அந்த மாதிரி என்னை இறப்பிலிருந்து வலி இல்லாமல் என்னை விடுவிப்பீராக, பிறப்பு இறப்பிலிருந்து என்னை காப்பாற்றுவீராக அப்படிங்கிறது தான் அந்த மிருத்யுஞ்சய மந்திரம். மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொன்னாலே அங்கே என்ன
ஞான பிரதானமான மந்திரம். ஞானம் என்ன? உடனே எங்கே போயிடணும்? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. கிளாஸ் முடிஞ்சு போயிடல, எந்திரிச்சு போயிடாதீங்க. அதைத்தான் பூர்ண மந்திரம்னு சொல்கிறது. ரைட்டா? அந்த மந்திரம் சாந்தி மந்திரம். சாந்தி மந்திரத்திலே பூரணமான மந்திரம், பூரணத்தை சொல்லுகின்ற மந்திரம். அதுவே ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஞானம்னா என்ன? எல்லாமே பூர்ணம். பூர்ணம் அதாக. நான் இங்கே மேலே காமிச்சிட்டேன். பூர்ணம் அதாக. பூர்ணம் அதாகனாக்கா ரெண்டு அர்த்தம் இருக்குது. முன்பு இருந்ததும் பூர்ணம்தான், இப்போ வந்திருக்கிறதும் பூர்ணம்தான். பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தப்புறம் பூர்ணம் பூர்ணமாகவே இருக்கிறது, வந்ததும் பூர்ணமாகவே இருக்கிறது, எல்லாமே பூர்ணமாகவே இருக்கிறது. தலை சுத்துறதோ பூரணமாக இருங்கோ. கம்ப்ளீட்னஸ். சேம் எக்ஸாம்பிள். சூரியன் தகித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் ஒரு கண்ணாடியில் பிரதிபிம்பமாக தெரிந்தாலும் கூட சூரியனின் தன்னளவில் ஒரு குறைபாடும் அவரிடம் ஏற்படுவதில்லை. அதனால் இங்கே அந்த பிரதிபிம்பத்தில் வெளிச்சம் குறைஞ்சிவிடுமான்னு கேட்டால் இங்கேயும் அதே மாதிரியான வெளிச்சம் இருக்கிறது. அதனால் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. அங்கும் பூரணம்தான், கண்ணாடியில் இருக்கிறதும் பூரணம்தான். இதனால் இங்கே குறைஞ்சிடவும் இல்லை, இதுலேயும் குறைஞ்சிடவும் இல்லை. இதிலிருந்து வந்தது மாதிரி தான் தெரியறது, வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது போதும் உங்கள் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ஷடப் அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் உண்மை அதுதான். பிறந்த மாதிரி இருக்கின்றேன் நான், ஆனால் குறைபட்டு போய்விடலை. இந்த தோஷங்கள் எல்லாம் சரீரம் மனம் புத்தி இவைகளுடையவைகள். இவைகளெல்லாம் தர்மம் அதர்மம் என்கின்ற இரண்டு கேட்டகரிக்குள் வருபவைகள். ஆனால் நான் தர்மாதீத்தனாகவும் அதர்மாதீத்தனாகவும் இருக்கக்கூடிய வஸ்து. எனக்கு நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இதை புரிந்து கொண்டால் அது ஞானம். சரியா? இந்த ஞானப்பரமான இந்த ஞானத்தை பிரதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் என்ன தெய்வ சம்பத் என்கின்ற வாழ்க்கை முறை. இந்த ஞானம்லாம் சூன்யம். நான் வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் தான் சார். வாழ்க்கைங்கிறது போனால் திரும்ப வராது. ஒரு நாள் போனால் திரும்ப வருமா? அதனால் நான் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் என்ன சுகங்கள் இருக்கின்றனவோ அவைகளையும் அனுபவிச்சுட்டு தான், அத்துணையும் அனுபவிச்சுட்டு தான் நான் இந்த சரீரத்தை விடுவேன். எனக்கு தெரியாது நான் திரும்ப வருவேனான்னு தெரியாது. எனக்கு தெரிந்த சுகம் என்ன? சாப்பிடும்போது ஒரு சுகம், இந்திரிய சுகம். வாழும்போது ஒரு சுகம், அது இந்திரிய சுகம். அவ்வளவுதான். அதுதான் வாழ்க்கை. அப்புறம் என்ன? கௌரவமாக வாழணும், நல்ல பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல டைப்பாகவே. சில பேர் அசுரன்னாக்கா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூட தெரியாது. அதைத்தான் சொல்கிறார் இங்கே. அவரே சொல்லட்டுமே, இந்த உலகம் இரண்டு வகைப்பட்ட உயிரினங்கள் சொல்ல இயல்புகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த உலகத்தையே பிரிச்சுட்டார். அது ஏன் சார் அப்படி இருக்கணும்? போன தொகுப்பில் அதுதானே பார்த்தோம். இந்த உலகம் ஏன் நல்ல விதமாகவே இருந்துடப்படாது? ஏன் இந்த கெட்ட இந்த ஒரு 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 தேவையில்லாத ஒரு ஒரு விபாகம், ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள், ஒரு இயல்பு எதுக்கு? இந்த சரீரத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பயத்தோடையே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்போ எது நடக்குமோ, எவன் எப்படி பண்ணுவானோ. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளை காலேஜுக்கு அனுப்புறதாகட்டும், ஸ்கூலுக்கு அனுப்புறதாகட்டும், அவன் எப்படிலாம் மாறி நிற்கிறானோ தெரியலையேன்னு பயந்துகிட்டே தானே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுலேயும் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் சமுதாயத்துக்கிட்ட இருந்து பயப்பட வேண்டியதாக இருக்கிறது, தன்னுடைய குழந்தைகள்கிட்ட இருந்துமே பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்பெல்லாம் சுவாமிஜி, ஆண் குழந்தையை பெற்றவர்களுக்கும் கம்மியான்னு கேட்டால் சொல்ல முடியறதில்லை. அப்போ இதெல்லாம் எதற்காக? தர்மமான வாழ்க்கை மட்டும் இருந்துட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால், உத்தமமான ஞானம் என்ன தெரியுமா? அதர்மமே கிடையாது அப்படிங்கிறது. அதுதான் ஞானப்பிரதானமான வாழ்க்கை. இங்கே எதுவுமே அதர்மம் இல்லை. அதுதான் உயர்ந்த தத்துவம். ஆனால் அந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு பக்குவம் இல்லையா? அந்த பக்குவம் அடைவதற்கு இந்த இரண்டு பகுதிகளாக இந்த இயல்புகளை பிரித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இருப்பது தர்மம் மட்டும்தான்.
அப்போ இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் தர்மம்னு சொல்லுகிறீர்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்பொழுது வந்து இருக்கிறது தர்மம் மட்டுமேன்னு சொல்லப்படுகிறதோ அந்த தர்மம் இந்த தர்மம் இல்லை. அதுதான் தர்மாதீத தர்மம், பரஹா தர்மஹா அப்படின்னு சொல்கிறது. சுவாமிஜி கொஞ்சம் குழப்புற மாதிரி இல்லை அப்படின்னாக்கா சாட்சாத் குழப்புற மாதிரி தான் இருக்கும். அதைத்தான் தர்மாதீதன்னு சொல்லும். அதே தர்மம் என்கின்ற வார்த்தையை வச்சுண்டே அந்த உயர்ந்த தர்மத்தை, தர்மத்திற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை உயர்ந்த பரதர்மம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே தர்மம் என்ன அப்படின்னு கேட்டால் செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாது. இவர் என்ன சொல்லிட்டார், துவௌ பூத சர்கௌ அஸ்மின் லோகே ஸ்தஹா அப்படின்னு சொல்லணும். வினை சொல்லிய காணும், பரவாயில்ல. 2 விதமான இயல்புகளை கொண்ட உயிரினங்கள் இருக்கின்றன, அல்லது உயிரினங்களில் 2 இயல்புகள் அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். தெய்வ ஆசுரை வச்ச இது ஆதி காலம் தொட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் கிரியேஷன். கிரியேஷனே எதற்கு சார் அப்படின்னா பாப புண்ணியத்தை தொலைக்கிறதுக்கு தான், அல்லது மேலும் சம்பாதிக்கிறதுக்கு தான். அப்போது நமக்கு பாவம் இருந்தால் அசுர சம்பத்து நமக்கு வந்துடும். ஏன்னா இல்லைன்னா பாவத்தை அனுபவிக்க முடியாது. அதுதான் இங்கே சூக்ஷ்மமே. தெய்வ சம்பத் அசுர சம்பத் அப்படின்னு சொல்லாமல் தெய்வ ஆசுர ஏவச்ச 2 விதமான இயல்புகள் கொண்ட உயிரினங்கள் இருக்கின்றன. தெய்வோ விஸ்தரசப் புரோக்தா ஆசுரம் ஸ்ருணுமே பார்த்த. தெய்வ சம்பத்தை நான் கொஞ்சம் நிறைய சொல்லிட்டேன், 3 ஸ்லோகங்களில் சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, அசுர சம்பத்து ஒரே ஒரு ஸ்லோகத்தில் தான் சொன்னேன், மறுபடியும் கேள் அப்படிங்கிறார். சுவாமிஜி நீங்கள் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது 2 சொன்னாலே நீங்கள் ராட்சசர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் சொல்லக்கூடிய விஷயங்களை வெறுப்பு மயமாக யார் உலகத்தை பார்க்கிறாரோ அவர் ராட்சசர் என்று கூறப்படுகிறார். அது என்ன ராட்சசர், ராட்சசன்னு சொல்லுங்க சுவாமிஜி அப்படின்னு மரியாதை கொடுப்போம். அதை இந்திரிய சுகமாக சிற்றின்பமாக மட்டுமே காண்பவர் அசுரர். அவ்வளோதான். ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க நம்மக்கிட்டேயே எல்லாமே இருக்கிறதோனே தோணும். சரியா? அதனால தான் அசுரர் ராட்சசர் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்துக்கிறது. ஓகே. பிரவருத்திஞ்ச நிவருத்திஞ்ச ஜனான விதுர் ஆசுராஹ ந சௌச்சம் நாபி சாச்சாரஹ ந சத்யம் தேஷு வித்யதே. மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த 2 பேருக்கும் நடுவில் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு 2 விதமான கர்மங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. நன்மை தீமை, தர்மம் அதர்மம். ஏன்னா இந்த உலகமே இருமை கொண்டது. அதனால தான் ஆதி காலத்திலே நான் சொன்னேன். ஆதி காலம்னா என்ன, முதல் அத்தியாயத்திலே சொன்னேன். இந்த சரீரமே பாப புண்ணியங்களினுடைய கலவை. உபாபியாம் புண்ணிய பாபாபியாம் மானுஷ்யம் லபத்தே நரா சுபைர் ஆப்னோதி தேவத்வம் துக்கைர் நாரக்கிம் தனும் உபாபியாம் புண்ணிய பாபாபியம் மானுஷ்யம் லபத்தே நரஹா. நல்ல புண்ணியம், நிறைய புண்ணியம் இருந்தால் தேவ சரீரம் தான் நமக்கு கொடுக்கப்படும், மனுஷ சரீரம் கிடையாது. பாவம் மட்டும் இருந்ததா கீழான யோனிகளில் பிறக்க வேண்டிய, விலங்கை விட கீழாக பாத்தாள லோகத்தில் இருக்க வேண்டிய சரீரம் கிடைக்கும். இந்த 2ம் கலந்திருந்தால்தான் பூமியில் பிறக்க முடியும். இந்த ரேஷியோ. அப்போ பூமியில் விலங்குகளும் பிறந்திருக்கின்றனவே அப்படின்னு கேட்டால், என்னுடைய கேட்டகரைஸ் பிரகாரம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் மட்டும் உயர்ந்தவன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் விலங்குகளும் நல்ல ஒரு குணங்களை கொண்டு அடுத்தவர்களை அது புரிந்து கொள்ளக்கூடிய விலங்குகளாக இருக்கின்றன. அதனால தான் நம்ம எல்லா விலங்குகளையும் ஒரு தெய்வமாக குறிப்பிடுகிறோம். அது சிம்மம் ஆகட்டும், புலி ஆகட்டும், ரிஷபம் ஆகட்டும், பாம்பாகட்டும், இதெல்லாம் என்ன ஏன் தெய்வீகமாக பார்க்கப்படுகிறதுனா, பூமியில் பிறந்த அத்தனைகளும் ரேஷியோ வேறு, புண்ணிய பாப்பம் ரேஷியோ வேறு. ஒரு நாய் காட்டில் தெரிகிற நாய் இருக்கிறது, தெருவில் தெரியக்கூடிய நாய் இருக்கிறது, மாளிகையில் வளரக்கூடிய நாய் இருக்கிறது. அப்போ அவைகளுக்குள்ள என்ன வித்தியாசம்? புண்ணியம் தான் வித்தியாசம். அப்போது இந்த பூமியில் பிறந்த அத்தனை உயிரினங்களும் புண்ணிய பாபங்களினுடைய கலவைகளாக இருக்கின்றன. பாபம் மட்டும் இருந்தால் பாத்தாள லோகத்தில் தான் சரீரம், இங்கே இருக்க முடியாது. புண்ணியம் மட்டும் இருந்தாலும் இங்கே இருக்க முடியாது, தேவலோகத்தில் வேற. ஆனால் இப்போ 2ம் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால இங்கே பிறந்திருக்கோம். அதனால தான் எப்பவுமே சாய்ஸ், 2 விதமான சாய்ஸ், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம். இதுதான் உலகத்தினுடைய இயல்பு.
அதனால தான் சொன்னார், இந்த உலகத்தில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அதை செய்ய வேண்டிய செலக்ட் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குது. நீ செய்யக்கூடாததும் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. பெற்றோர்கள் தடுக்கலாம் ஒரு அளவுக்கு, ஆசிரியர் ஒரு அளவுக்கு சஜஷன் பண்ணலாம், இல்லைன்னா உன்னை யாரும் தடுக்க முடியாது. நீ நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் யாரும் ஒன்று பிரேக் பண்ண, அதாவது ஸ்டாப் பண்ண முடியாது. நல்லதை பண்ணும்பொழுதும் அப்படி தான். சம்டைம்ஸ் நல்லதை பண்ணும்பொழுது ஸ்டாப் பண்ணுற மக்கள் இருக்காங்க. உனக்கு எதுக்குடா இது, உனக்கு என்னத்துக்கு இது, இதுதான் உலகம், புரிஞ்சுக்கிடலன்னு அர்த்தம். அதனால் எடுத்தோடனே மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? தேவ குணத்திற்கும் அசுர குணத்திற்கும் என்ன தெரியுமா மெயின் டிஃப்ரென்ஸ்? என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற டிவிஷன்ஸ் தெய்வ குணங்களுக்கு தெரியும், அசுர குணத்திற்கு இது தெரியாது. ரொம்ப சிம்பிள் சார். சொல்லுவாங்க இல்லையா, சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப தங்கமானவர். சின்ன ப்ராப்ளம் சார், சின்ன விஷயம், அது பெருசு இல்லை. சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. அப்புறம் என்ன, புத்தியே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியல. செய்ய வேண்டியதை கூட எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியல. பிரவருத்தியும் கூட, பிரவருத்தி நிவர்த்தி, இது ரெண்டும் பெரிய சமாச்சாரங்கள். ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு சொல்லி கட்டோபனிஷத்தில் பிரிக்கிறார். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மானுஷ்யம் லபதே நரா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் வரும்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வரல. அதில் இரண்டுமே நமக்கு சாய்ஸாக வர்றது. ஒருத்தங்கிட்ட சாய்ஸ் இருக்கு. உணவை உண்டு வாழலாம், உணவை உண்டு சாகலாம். புரியுறதா? உணவை தானும் உண்டு மற்றவர்களுக்கு கொடுத்தும் சாப்பிடலாம், அவர்களையும் வாழ வைக்கலாம். தான் மட்டும் தின்று, நல்ல உணவையே தான் மட்டும் தின்று சாகலாம், அளவுக்கு அதிகமாக தின்று சாகலாம். இரண்டுமே நம் கையில் இருக்கிறது. Choice is in your hand. You have the capacity to select. If you want to live a proper life, you can select properly according to the Shastra. எப்பொழுது சாஸ்திர ஞானமானது ஒருத்தருக்கு இருக்கிறதோ, அந்த சாஸ்திர ஞானத்தை கொண்டு வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொண்டு வாழ்க்கையை முறையாக வாழ்வது தெய்வ குணம். சாஸ்திர ஞானத்தை பற்றி கவலைப்படலை. எனக்கு என்ன பிடிக்கிறதோ அதைத்தான் நான் செய்வேன், எனக்கு என்ன பிடிக்கலையோ அதை நான் இப்படித்தான் பண்ணுவேன். சில பேருக்கு பிடிக்கிறத மட்டும் செஞ்சுட்டு இருப்பான், சில பேர் பிடிக்காத மட்டும் செய்வான். அடுத்த வாளுக்கு பிடிக்கலையா செய்வேம்மா. எனக்கு எது பிடிக்கிறது அப்படிங்கிற கவலை கிடையாது, எங்கள் அப்பனுக்கு எது பிடிக்கல அதைத்தான் நான் செய்வேன், ஏன்னா வெறுப்பு. சில பேர் எனக்கு எது பிடிக்கிறதோ அதான் செய்வேன், நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறது. ஆனால் பிரவருத்தி நிவர்த்தி, பிரவருத்திங்கிறது தர்மத்தில் பிரவருத்தி என்பது என்னன்னு தெரியல. தர்மத்தை எப்படி செய்யணும், ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னாலும் அதை எப்படி பண்ணணும், அடுத்தவர்களுடைய லேண்டில் போய் கோயிலை கட்டுறது, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான லேண்டில் போய் கோயிலை கட்டுறது, இது என்ன தர்மம்? ஐயோ கடவுளே, அது ரொம்ப ஸ்ரத்தையோடு கட்டுறது. அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கோயில் கட்ட வேண்டும் என்பது ஒரு தர்மமான எண்ணம். அந்த புத்தியில் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பாருங்களேன். மாளிகை கட்டணும், நான் மால்ஸ் கட்டணும், நான் ஹோட்டல் கட்டணும், நான் இதை கட்டணும் அதை கட்டணும், நினைவு சின்னம் கட்டணும் அப்படின்னு இல்லாமல் கோயில் கட்டணும்னு வந்திருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சமாச்சாரம். ஆனால் அது கவர்மெண்ட் லேண்டில் தான் போய் கட்டணும், அப்படி தான் கட்டணும் அப்படின்னா இது என்னது? இது பிரவருத்தி. பிரவருத்தினாலே என்ன தெரியுமா? பிரேயஸ். ரெண்டு டிவிஷன் தான், ஸ்ரேயஸ் பிரேயஸ். ரெண்டுமே தர்மங்கள். ஒன்று உயர்ந்த தர்மம், ஒன்று தர்மம் கீழ்த்தரமான தர்மம். இரண்டாவது தர்மம் சொல்லப்படாது. ஒன்று உயர்ந்த தர்மம், மற்றொன்று தர்மம். இல்லை சாதாரண தர்மமா அப்படின்னு கேட்டால் சொல்லிக்கலாம், தர்மம். இந்த தர்மம் என்பது எப்படி இந்த சரீரத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்கின்ற சட்டத்திட்டத்தை கொண்டது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த டிவிஷன்ஸ் என்ன தெரியுமா? எதை செய்யக்கூடாதோ நிஷித்த கர்மத்தை செய்கிறது. நிஷித்த கர்மத்திலிருந்து நிவர்த்தி ஆகணும். பிரவருத்தி தெரியல, நிவர்த்தியும் தெரியல. இதில் இன்னொரு ஆழமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டால், வாழ்க்கையை வாழவும் தெரியல, வாழ்க்கையை முறையாக விடவும் தெரியல. வாழ்க்கையை வாழவும் தெரியல,
ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் பாருங்களேன். திருமணம் என்பது என்ன? பிரவிற்த்தி, தர்மத்தில் பிரவேசிக்கிறது. 2 பேரும் ஒன்று சேர்ந்து தர்மத்தை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதா மந்திரத்தினுடைய அர்த்தம். அங்கே அதை விட்டுட்டு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் பெருவழின்னு சொல்லி குறை சொல்வதற்காக பாருங்களேன். இந்த இதில் அது என்னது, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இதெல்லாம் பண்ணி கடைசியில் என்ன, அது வந்து அந்த ரிச்சுவல்ஸை பண்ணும்பொழுது அவர்களுக்கு புரிய வைக்கணும். அவளுக்கு புரியலைன்னா எப்படி பண்ணுவாள்? இல்லை, புரிய வைக்கிறவாளுக்கு திறமை ஏதாவது பொறுமை இருந்தாலும் அதை வந்து கேட்குறவாளுக்கு பொறுமை இல்லையே சுவாமிகளே. கரெக்டு தான், ஒத்துக்கூடாது. திருமணம் எதற்காக? அது ஒரு பிரவருத்தி, ஜாக்கிரதையாக பிரவருத்தி. அதையே ஒருபடியாக செய்கிறதில்ல, பிரவருத்தி தெரியல. அவர் ஏதோ மந்திரம் சொல்கிறேன்னு தத்து பத்துன்னு வளர்றது. இதில் வேறு நம்ம தமிழ்லையே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னா எதில் கல்யாணம் பண்ணினாலும் பிரவருத்திப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன, அது அந்த இறுதி காலம் வரைக்கும், தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த துணையோடு சேர்ந்து தர்மம். கல்யாணம் பண்ணி 3வது வருஷத்துலேயே நீ வேறு நான் வேறு, பிரேக்கப், லெட் அஸ் பிரேக்கப். எதையா பிரேக் பண்ணுறேன்? நான் வந்து பிரேக்கப் பண்ணுவேன். தர்மத்திலையா பிரேக் பண்ணுறேன்? இதுக்கு பேர் நிவிருத்தி கிடையாது. நிவிருத்தி என்பது பிரிவு கிடையாது, உடைப்பது கிடையாது. அதில் வலிகள், வேதனைகள், தர்மமே இங்கே நடக்கல. அதனால் ஆரம்பிக்கிறதும் தெரியல, வெளியில் வர்றதும் தெரியல. பிரவருத்தின்னா திருமணம் செய்வதற்கு முன்பே, திருமணம் என்கின்ற அந்த ஒரு, அதுக்கு பேர் பந்தம்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அது ஒரு சொந்தமாக வாழ்க்கையினுடைய உன்னத நோக்கத்தோட 2 மனங்களும் 2 ஆத்மாக்களும் ஒன்று சேர்ந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது, முறைப்படி பிரவருத்தியில் இறங்கி சாஸ்திரத்தை வந்து கடைப்பிடிப்பது, யஜ்ஞ யாக ஹோமங்கள் மட்டும் இருக்கக்கூடிய தவ ஞானம், இவைகளை எல்லாம் தர்மத்தை காப்பாற்றுவது, ப்ராப்பராக பிரவருத்தி பண்ணுறது இவாளுக்கு தெரியாது. சரி, பிரவருத்தி பண்ணிட்டு குழந்தையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம், அந்த குழந்தைக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் நிவர்த்தி வானப்பிரஸ்தமாக ஒரு அளவுக்கு மேலே தான் குழந்தைக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னா போதும், இந்திரிய சுகமும் போதும், தர்மத்தில் ஈடுபட்டதுன்னு போதும், அப்படியே வானப்பிரஸ்தத்துக்கு போய்டும். யார் போகிறோம்? நிவர்த்தி யார்கிட்ட இருக்கிறது? நிவர்த்தியே கிடையாது. டைவர்ஸுக்கு பேர் நிவர்த்தி கிடையாது. பொறுப்புகளிலிருந்து பயந்துட்டு ஓடுறதுக்கு பேர் நிவர்த்தி கிடையாது. அதுக்கு பேர் சந்நியாசமும் கிடையாது. அப்போ பிரவருத்தி நிவர்த்தி தர்மத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையே ஆரம்பிக்க முடியாது. வாழ்க்கையை ஆரம்பித்து நான் பாட்டி பண்ணிட்டு இருக்கேன், ஐ டோன்ட் கேர் அப்படின்னா அதுதான் அசுராஹா ஜனாஹா நாவிது. அசுர ஜனங்கள் இதை அறிந்தவர்கள் அல்லை. எதை அறிந்தவர்கள் அல்ல? பிரவருத்தி என்றால் என்ன, நிவர்த்தி என்றால் என்ன என்பதை அறிந்தவர்கள் அல்ல. சரி, அது மட்டுமா சார்? ந சௌச்சம் ந அப்பி ஆச்சாரா. தூய்மையாக எப்படி இருக்கிறது, மனதை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது, தன்னுடைய விவகாரத்தை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது தெரியாது. ஒரு வேலை செய்யும்போது துவம்சம்தான். அதுக்கப்புறம் என்ன? ந ஆச்சாரா. சம்டைம்ஸ் பூஜை பண்ணுறவங்க தான் அக்கிரமம் அதிகமாக பண்ணுறாங்க. என்ன சுவாமிகளை எப்படின்னாக்கா, அந்த மனசு கில்ட்டிலேருந்து தப்பிச்சுக்கிறது இல்லையா, பொய் சொல்கிறது, ஏமாற்றுவது, இதெல்லாம் தவறு. ந ஆச்சாராக ந சத்தியம் தேஷு வித்தியதே சத்தியஞ்ச ந தேஷு வித்தியதே. சத்தியம் உண்மைத்தன்மை இல்லை. எல்லா இடத்துலையும் ஆர்டிஃபிஷியலான லைஃப். எவ்ரிவேர் தெர் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல். கல்யாண வாழ்க்கைக்கு போனாலும் ஆர்டிஃபிஷியல், எங்கே போனாலும், பார்ட்டிக்கு போனாலும் ஆர்டிஃபிஷியல், கல்யாணத்துக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியலே லைஃபாக மாறிட்டா எப்படி? அதுதான் அசுர வாழ்க்கை. எடுத்தோடனே டாப்புன்னு அடிச்சிட்டார். தெய்வத்திற்கு இவ்வளவு குணங்கள், அசுரர்களுக்கு இவ்வளவு குணங்கள். இதுதான் டிவிஷன்ஸ் பிடிச்சு உடைச்சுட்டார். அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ், உண்மையான உண்மையை சொல்கிறார். அசத்தியமப்ரதிஷ்டந்தே ஜெகதாஹுரன் ஈஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைத்துகம். கடவுள்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாம் பிதற்றல். அந்த புத்தி எல்லாம் ஏமாற்று பயிலுவேன். இந்த கடவுள்னு ஒன்று பேரை வச்சுட்டு அக்கிரமம் பண்ணிட்டு யார்வ பிரவருத்தியும் ச நிவர்த்தியும் ச
ஜனான விதுராசுரா. இந்த ஸ்லோகத்தை மனசில் நல்லா வச்சுக்கிடணுமப்பா. அடுத்தவனுக்கு கெடுதல் இல்லாமல் வாழணும் சார், அது போகிறோம். கடவுள்லாம் வேண்டியதில்லை. கடவுளை தெரிஞ்சுக்காமல் நீ எப்படி அடுத்தவனுக்கு கெடுதி இல்லாமல் இருப்ப, கெடுதி பண்ணாமல் இருக்க முடியும்? கடவுளை எப்படி உணர்ந்து கொள்வது? அனைவருள்ளும் இருப்பது கடவுளேன்னு புரிஞ்சுக்கிட்டாதானே அத்தனை பேர்கிட்டையும் வந்து சமத்துவம் வரும். கடவுள்னா என்னன்னு சொல்லி அதையே தூக்கி எறிஞ்சுட்டு எப்படி சமத்துவத்தை பார்க்க முடியும்? நம் பெரியவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. சரி, இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதை வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிடணும். ஆமாம், நான் வந்து வேகமாக சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் வேகப்பட்டுவிடாதீங்க. பொறுமையாக ஆழ்ந்து யோசனை பண்ணி நம்முடைய வாழ்க்கையை செதுக்குவது நம்முடைய கடமை என்பதை புரிந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஞானமும் பரிபூரண நோய் எதிர்ப்பு திறனும் ஆரோக்கியமும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.